அண்மை செய்தி. வாலாஜாபேட்டையில் விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தை விபத்தில் உயிரிழந்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருளரசன். வணக்கம் அருளரசன், இந்த விபத்து எப்படி நடைபெற்றது? இது குறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக வாலாஜாபேட்டை அருகே வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தை மீது கார் மோதி விபத்து. மேலும் சிகிச்சை பலனின்றி குழந்தை 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த தென்கடப்பந்தாங்கல் வள்ளுவர் தெருவை சேர்ந்தவர் சதீஷ்குமார், ஜனனி தம்பதியரின் நிதிஷா மற்றும் கிருஷிதா ஆகிய 2 மகள்கள் உள்ளனர். இந்த நிலையிலேயே இளைய மகள் கிருஷிதா அதே பகுதியில் நேற்று காலை விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த நவீன்குமார் என்பவர் அதே பகுதியில் வீட்டிலிருந்து காரை பின்னோக்கி இயக்கிய போது எதிர்பாராத குழந்தையின் மீது மோதியதாக தெரிகிறது. இதனை அடுத்து அருகில் இருந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கூச்சலிட்டத்தின் பேரில் காரை நிறுத்தி பலத்த படுகாயமடைந்த 2 வயது குழந்தையை மீட்டு முதற்கட்டமாக வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் முதலுதவி செய்யப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராணிப்பேட்டையில் உள்ள ரத்னகிரி தனியார் சிஎம்சி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை சுமார் 5 மணிகளில் குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வாலாஜாபேட்டை போலீசார் 2 வயது குழந்தையின் மீது மோதிய காரை பறிமுதல் செய்ததோடு இந்த வழக்கை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த 2 வயது குழந்தை விளையாடி கொண்டிருந்த போது கார் மோதி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.